வணக்கம் மக்களே. நாளைக்கு பார்த்தீங்கன்னா யஷோட நடிப்பில் கீத்து மோகன்தாஸோட டைரக்ஷனில் டாக்ஸிக் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. டாக்ஸிக் படத்தை பற்றின ஒரு சில விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாக்ஸிக் படத்தை கேவிஎன் அப்புறம் யஷோட மான்ஸ்டர் மைண்ட் கிரியேஷன்ஸ் சேர்ந்து வந்து தயாரிக்கிறாங்க. இந்த வருஷம் கேவிஎன் ப்ரொடக்ஷனில் வந்த ஜனநாயகன் படம் வந்து கேவிஎனுக்கு ஒரு லாஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி கிட்ட வந்து செலவு பண்ணி கேவிஎன் வந்து எடுத்திருக்காங்க. பட் அந்த படம் வந்து ஆன்லைனில் லீக் ஆனதுனால அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து தேட்டர் சைட்லேருந்து அவங்களுக்கு வரல. அவங்களால வந்து அவங்க எதிர்பார்த்த ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஜனநாயகன் படத்தில் இருந்து எடுக்க முடியல. பட் இந்த டாக்ஸிக் படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக பந்தயம் அடிக்கும்னு சொல்லி யாஷ் வந்து நம்புகிறாரு. இந்த படத்தோட டைரக்டரான கீத்து மோகன்தாஸ் இதுக்கு முன்னாடி எடுத்த 2 படமுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லயர் டைஸ் அப்புறம் மூத்தன்னு 2 படம் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. இந்த 2 படமுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுவும் இந்த லயர் டைஸ் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு அழகான ஜேர்னியாக வந்து இருக்கும். காஷ்மீரில் இருந்து ஒரு ட்ரைபல் பொண்ணு வந்து எப்படி வந்து அவங்க ஹஸ்பண்டை தேடி டெல்லிக்கு போகிறாங்கங்கிறத ஒரு அழகான ஒரு ஜேர்னி கதையாக வந்து இந்த படத்தில் வந்து கீத்து மோகன்தாஸ் வந்து அழகாக காட்டியிருப்பாங்க. அப்புறம் இந்த மூத்தோன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தம்பி வந்து அவங்க அண்ணனை தேடி மும்பையில் இருக்கிற காமாத்திபுராக்கு வந்து வரான். அதுக்கப்புறம் அவங்க அண்ணனை வந்து அவன் எப்படி தேடினா அந்த சூழ்நிலைகள் வந்து அவனை எப்படி மாற்றுது, இதான் வந்து இந்த மூத்தோன் படத்தோட கதை. இந்த 2 படத்துக்கும் அப்படியே கான்ட்ராஸ்டாக பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸிக் படம் வந்து இருக்குது. இந்த படத்தை எடுத்த டைரக்டராக இப்போ வந்து இந்த டாக்ஸிக் படத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரே ஆச்சரியமாக வந்து இருக்குது. தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து கீத்து மோகன்தாஸை வந்து 2005 வந்த நலத்தமயந்தி படத்து மூலியமாக தான் தெரியும். நலத்தமயந்தி வந்து மாதவன் வந்து நடிச்சிருப்பார். அவங்களுக்கு பேரை வந்து பார்த்திங்கன்னா கீத்து மோகன்தாஸ் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். வேலை போனேன். இந்த டாக்ஸிக் படத்தோட ஸ்டோரியை வந்து யாஷ் அப்புறம் கீத்து மோகன்தாஸ் 2மே சேர்ந்து தான் டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரியை. இப்போ வரைக்கும் டாக்ஸிக் படத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூசிங் ராயா, அப்புறம் வந்து படத்தோட டீசர் கட், லேடிஸ் அண்ட் லேடிஸ் கிளிம்ஸ், அப்புறம் இந்த படத்தோட ட்ரெய்லர் கட் வந்து வந்திருக்கு. படத்தோட ட்ரெய்லர் கட் வந்தப்போ தான் இந்த படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு படமாக வரப்போகுதுங்கிறத ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கு. இன்ஃபேக்ட் படத்தோட மொத்த ஸ்டோரியுமே இவங்க இந்த ட்ரெய்லர் கட்லேயே சொல்லிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் யஷ் வந்து டபுள் ஆக்ஷனாக வந்து நடிக்கிறாரு. அப்பா பையன் கேரக்டரில் வராது. அப்பா பேர் ராயா, பையனோட பேர் வந்து டிக்கெட். பையன் வந்து அப்பாவுக்கே வில்லனாக மாறுறான், அதான் வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை வந்து பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் கேரக்டரை வந்து இவங்க கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கலான்னு தோணுச்சு. ஏன்னா இந்த டீசர் கட்டோட லாஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டோட கேரக்டரை வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யஷுக்கு வந்து ஒரு டபுள் ரோல் ஆக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதை பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் படத்தில் வந்த தளபதி விஜயோட கோட் அப்புறம் ஏகே நடித்த வரலாறு படம் தான் ஞாபகம் வருது. இந்த படத்தில் வந்து டைரா அத்வானியோட ரோல் வந்து ஒரு முக்கியமான ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தான் இந்த அப்பா பையன் கான்ஃப்ளிக்ட்டுக்கே வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்க போகிறாங்க. இந்த படம் வந்து டெக்னிக்கல் வைஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த டாக்ஸிக் படம் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறத நாளைக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் இந்த டாக்ஸிக் படத்துக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற மக்களே பாய்.